இந்த ஆண்டு ரஜினியோட ஜெயிலர் மற்றும் விஜயோட லியோ வாரிசு ஆகிய படங்கள் வெளியாச்சு. இதனடுத்து 2024ஆம் ஆண்டு தமிழ் சினிமாவில் ஆதிக்கம் செலுத்த போவது யார் என்ற கேள்வி ரசிகர்கள் மத்தியில் இருந்துட்டு வருது. அதற்கான கணிப்பையும் ரசிகர்கள் இப்பவே கூறிட்டு வராங்க. வாங்க என்னன்னு பார்க்கலாம். 2023ஆம் ஆண்டு தமிழ் சினிமாவை பொறுத்தவரை ஒரு சிறப்பான ஆண்டு என்றே சொல்லலாம். ஜெயிலர், லியோ, துணிவு என முன்னணி நடிகர்கள் படங்கள் வசூல்ல சாதனை படைச்சது. அதே போல டாடா, சித்தா, குட் நைட், அயோத்தி போன்ற சிறு பட்ஜெட் படங்களும் ரசிகர்களோட வரவேற்பை பெற்று வெற்றி அடைஞ்சது. இதனை அடுத்து இந்த வருடம் ஹாட் டாபிக்கா இருந்தது ரஜினி மற்றும் விஜய் ரசிகர்களின் நிலவி வந்த போட்டி மற்றும் மோதல் தான். யார் தமிழ் சினிமாவோட சூப்பர் ஸ்டார் என்ற பஞ்சாயத்து தான் இந்த வருடம் பரபரப்பா சென்று கொண்டிருந்தது. ஆனாலும் அதற்கெல்லாம் விஜயோட லியோ படத்தோட சக்சஸ் மீட்ல முற்றுப்புள்ளி வச்சாங்க. ஒரே சூப்பர் ஸ்டார் ரஜினி தான் என அவர் கூறியதை தொடர்ந்து இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்தது. இதனையடுத்து லியோ மற்றும் ஜெயிலர் ஒரு படங்களும் ஒரே மாதிரியா வசூலியை பெற்றது. எனவே அடுத்த வருடம் முதலிடத்தை பெறப்போவது யாரு, ரஜினியா விஜயா என ரசிகர்கள் ஆவலா பேசிட்டு வராங்க. விஜய் தற்போது வெங்கட் பிரபுவோட தளபதி 68 படத்துல நடிச்சிட்டு வராரு. இந்த படம் அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் வெளியாகும் சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. அதன் பிறகு விஜய் படங்கள்ல தொடர்ந்து நடிப்பாரா இல்ல கேப் எடுத்துக்கொண்டு அரசியல்ல களம் இறங்குவாரா என்பது குழப்பம் அனைவரிடமும் இருந்துட்டு வருது. மறுபக்கம் பார்த்தீங்கன்னா ரஜினியோடைய 3 படங்கள் அடுத்த ஆண்டு வெளியாக போகுது. சிறப்பு தோட்டத்தில் ரஜினி நடித்த லால் சலாம் திரைப்படம் பொங்கலுக்கு வெளியாக போகுது. அதைத் தொடர்ந்து ஏப்ரல் மாதம் வேட்டையன் மற்றும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தலைவர் 171 படங்கள் ஆகியவை வெளியாக இருக்கு. இந்திய திரையுலகமே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் தலைவர் 171 மிக பெரும் வசூல் சாதனை செய்யும் சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. எனவே அடுத்த வருடம் விஜயோட நடிப்புல ஒரு படமும் ரஜினியோட நடிப்புல 3 படமும் வெளியாகும் சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. எனவே 2024ஆம் ஆண்டு ரஜினி முன்னிலை பெற அதிக வாய்ப்புகள் இருப்பதா நமக்கு தெரிய வந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அஜித்தோட விடாமுயற்சி, கமலோட இந்தியன் 2 ஆகிய படங்களும் வெளியாக இருக்கு. எனவே அடுத்த ஆண்டு பெரிய பட்ஜெட் படங்கள் அதிக அளவில் வெளியாகிறதுனால வசூலில் மிகப்பெரிய சாதனைகள் இருக்கும் சொல்லிட்டு இப்பவே கணிக்கப்படுது. இந்த நிலையில் விஜய் தளபதி 68 படத்தை முடிச்ச கையோடு தன் அடுத்த பட வேலைகளும் துவங்கினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. தற்போதே தளபதி 69 படத்தை பற்றி ரசிகர்கள் முதல் கோலிவுட் வட்டாரம் வரை அனைவரும் பேச துவங்கிட்டாங்க. நீங்க அடுத்த ஆண்டு யார் வெல்ல போவது, சூப்பர் ஸ்டாரா விஜயா, யாருன்றத உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட்ல பதிவிடுங்க. மேலும் சேனல்ல போற ஒரு வீடியோஸ் முடிச்சுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் போற ஒரு வீடியோஸ் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும்.